பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக மாத ஜோதிடம் மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பயிற்சியும் இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டி பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ கிரகங்கள் பயிற்சியாகின்றன. ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படவில்லை. இந்த கலைஞர்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வை வருடத்தின் தொடக்கத்திலேயே அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புருஷ கரணம்னு சொல்லுவாங்க. அந்த புருஷ கரணம் அந்த புருஷனுடைய நிலை, அந்த புருஷனுடைய அமைப்பு, அவன் வருகின்ற நிலை, இதையெல்லாம் வைத்து 12 ராசிக்கும் அவர்கள் அற்புதமான யோக பலன்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவாங்க. இது மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, அடுத்ததா மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி, மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே, கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து இந்த 2026 நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கிடைக்குமா, நம்முடைய கனவுகள் மெய்ப்படுமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில ஒரு நிகழ்வுங்க. இதைதான் நான் முதலில் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல அவர் எந்த விதமான ஆடை அணிந்திருக்கிறார் என சிவப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணமும் சிறு செண்பகப்பூ மாலையும் அணிந்து கட்கம் என்கின்ற ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏந்தி துந்துபி என்னும் வாத்தியத்தை ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட திருக்குறளை வைத்துக் கொண்டு அவருடைய முகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடர்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 2026 மேஷத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கிரகங்கள் பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த புருஷ கர்ண பலன் என்பது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தான். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா மலை சார்ந்த மாவட்டங்கள்ல அந்த மக்கள் எல்லாம் இதையே நம்பிக்கை வைத்தார்கள். அதை கொண்டுதான் அவங்களுடைய வாழ்வையே தொடங்கினார்கள். அந்த வகையில பார்க்கும்போது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையாக இருந்தாலே சிறப்பு. மதில் மேல் பூனையாக இருந்த வாழ்வு ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையும். ஏதோ புரியாத ஒரு புதிதாக வாழ்க்கை அமைந்து விட்டதே என்ற கவலையோடு காத்திருந்த உங்களுக்கு எல்லாம் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுகின்ற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகின்றது. யோக பலன் அத்தனையும் முழுமையாக தரக்கூடியவன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடைய காரகத்தன்மை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் மட்டுமல்ல, பூமிகாரர்கள் அப்படித்தான். இடம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு அடி மண்ணாவது சொந்த மண் வாங்குவதற்கான ஒரு முயற்சி அமையும். கனவுகள் மெய்ப்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த சங்கராந்தி புருஷ கர்ண பலன் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, சுபகாரியங்கள் சுப செய்திகள் மகிழ்ச்சிக்கும் இடையே ஏற்படும். அதே நேரம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஈடுபட்டு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட, குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிழை இருந்த நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த சங்கராந்தி புருஷ கர்ண பலன் மூலம் கிடைக்க போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நற்பலனை நோக்கி நகர்கிறீர்கள். எது எப்படி இருந்தாலும் 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியதாகவும் முயற்சி அனுகூலம் தருவதாகத்தான் அமைகின்றது. இந்த 2026 இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு காலமாக அமைகின்ற ஒரு காலமாக இந்த சங்கராந்தி புருஷ கர்ண பலன் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் கடந்தும் மிக பழமையான ஆதி காலத்தில் கை கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க இது. ஏதோ காலம் இதை நாம் தவற விட்டு விட்டது. நம்முடைய பக்தி கிளீட்ஸ்ல தொடர்ந்து இது சம்பந்தமா ஒவ்வொரு வருட பலனையும் சொல்ல முற்படுகின்றோம். அந்த வகையில் தான் 2026. அதே நேரம் பரிகாரம் என்று ஒன்று உண்டுதானே.
எத்தனையோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாபபாவங்கள் நம்மை தொடர்ந்தாலும் கூட அது நம் வாழ்வுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கற்களாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல துர்க்கையினுடைய வழிபாடு சிறப்பு. துர்கை ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய வழிபாடு இந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஏன் துர்கை வழிபாடுன்னா அவர் எடுத்த வடிவம், அந்த புருஷ கர்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த வடிவம், அந்த மூன்று முகமும் ஒரு அகோரத்தன்மையோடு ஒரு உக்ரத்தன்மையாக இருப்பதனால அருகில் உள்ள துர்கையினுடைய ஆலயம், ஒவ்வொரு சிவாலயத்திலுமே துர்கைக்கென்று ஒரு ஆலயம் உண்டு. அதே நேரம் பட்டீஸ்வரம் துர்கையை சென்று வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும். நான் திரும்பவும் சொல்லிவிடுகின்றேன், நவ கிரகங்களுடைய நிலைப்பாடோ பயிற்சியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறார்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த புருஷ கர்ண பலன் தருகின்றது. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு, நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, உழைப்பால் உயர்வு. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு அப்படின்றது கண்டிப்பா வரும். அதே மாதிரி பாருங்க, வேலை செய்யற இடத்துல நம்ம வேலை பளு அப்படின்றது அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்குதே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். அத்துணையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருத்த அனுபவமா இருக்கும். பிற்காலத்துல நம்ம பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா சாதிக்கிறதுக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையா நிதானமா எல்லா விஷயமும் செய்யுங்க. பொறுமை அவசியம். பொறுமை எந்தெந்த இடத்துல அவசியம், குடும்பத்திலயும் அவசியம், நம்ம சமுதாயத்திலயும் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது அவசியம். சில பல பிரச்சனைகள் இடையூறுகள் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்திலயும் பொறுமை சகிப்புத்தன்மை அப்படின்றது அவசியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஆரோக்கியத்துல ஏற்கனவே எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா அப்படின்னா, அந்த ஆரோக்கிய குறைபாடுக்கு ப்ராப்பரான ஒரு வைத்தியம், மருத்துவ முறைகள் அப்படின்றத எடுத்துக்கோங்க. உணவு முறை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஆரோக்கிய குறைபாடும் இல்லை அப்படின்னாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வழி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடின உழைப்பு அப்படின்றத முதலீடா போடுறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுமா, இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நட்பு வட்டாரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உங்களோட சீக்ரசிஸ், அதாவது உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரியாத விஷயத்துல முதலீடு போடாதீங்க. அப்படி போடும்போது நம்மளுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க, அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவீங்க, அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். எழுத்தாற்றலும் சிந்தனை திறமும் அதிகமாகும். இதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல கவனம் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம். நட்பு வட்டாரங்களை நம்பி பெரிய லெவல் முதலீடு அப்படின்றது வேண்டாம்.
தெரியாத ஒரு ஆன்லைன் பிசினஸ்ல முதலீடு அப்படின்னு பண்றீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? யாருக்கும் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நான் வந்து கடன் வாங்குறேங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு கேரண்டர் கையெழுத்து போடுங்க அப்படின்லாம்னா அது நம்ம பெருசா போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, வேண்டவோ வேண்டாம். அம்மாவோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, நீங்க கடினமான உழைப்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி அத முதலீடா போடுறீங்க அப்படின்னா முன்னேற்றம் உறுதி, மறந்துட வேண்டாம். ஆக இந்த வருஷம் ஃபுல்லும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஹனுமன் காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க. ஹனுமனை வந்து பாருங்க, சனிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்தி அவரை வந்து பாத்தீங்கன்னா 21 முறை சுத்தி வரலாம். எங்களுக்கு நேரம் கிடையாதுமா அப்படின்னா ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்தி 9 முறை சுத்தி வரலாம். அதுக்கும் நேரம் இல்ல, வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயிலே இல்ல அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட மந்திரம் எத்தனையோ இருக்கு. அந்த மந்திரத்துல எதுனாலும் நீங்க பாராயணம் பண்ணலாம். முடியும் அப்படின்னா ஹனுமன் சாலிசா தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமாம்மா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் தான் சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்கணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே மகர சங்கராந்தி பொது பலனை சொல்லியிருக்கேன், அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ உங்க ராசிக்கு உண்டான பலன் தான் சொல்ல போறேன். இது ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன். மேசராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மகர சங்கராந்தி பலன் மூலம் பார்க்கும் பொழுது விபத்துக்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கேன். அந்த விபத்துக்கள் பெரும்பாலும் உங்க ராசி பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நீங்க கவனமா இருக்கணும். வண்டியில போகும்போது ஒரே கவனமா இருக்கணும், பேசக்கூடாது. சிந்தனை செயல் எல்லாமே ஒரே குறிக்கோள் இருக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய நன்மை கிடைக்கும். எப்பயுமே பதறாத காரியம் சிதறாது என்று சொல்வார். அந்த மாதிரி தான் இருந்துக்கணும். அது இல்லாமல் உங்கள் உடல்நிலையும் கவனமா இருந்துக்கணும். முக்கியமாக ரத்தம் சம்பந்தப்பட்டது, ரத்த சோகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரத்த சோகை குறைவதற்கான வாய்ப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு, வரப்போகுது. அப்போ அதுக்குண்டான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பழக்கிக் கொள்ள வேண்டும். ரத்த விருத்தி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பிலே அடிக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் பட இருக்கிறது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். இது இல்லாமல் முன்கோபம் என்று அதிகமாக வரப்போகிறது இந்த மகர சங்கராந்தி காலத்துல. அப்போ என்ன பண்ணணும், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப இனிமேல் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நான் சொல்ற மாதிரி கேட்பீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தலைமை பொறுப்புல கண்டிப்பா இந்த மேசராசியில் பிறந்தவங்க வருவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கூட இருந்தே குழிப்பறிப்பார்கள், அதுல கவனமா இருக்கணும். இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை செய்யும். தீமை வரும்போது அதை தற்காத்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலுமே இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு கவனமா இருந்து வெற்றி நோக்கி ஒரே பாதையில் சென்றால் கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு நன்மை தரும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகர சங்கராந்தியில் ஏற்பட பிரச்சனையை சொல்லியிருக்கேன். இது எல்லா வகையான பலனும் சொல்ல முடியாது. மகர சங்கராந்தி பலன் முக்கியமான பலன் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிரச்சனை நீங்க வரணும் தானே நினைப்பீங்க எல்லாருமே, அதுதான் இயல்பு. ஆமா தானே? அதனால உண்மைதான். அப்போ இதுக்குண்டான பரிகாரம் என்ன தெரியுமா? நீங்க இரத்த தானம் செய்யணும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல கெட்டுங்க ஒரு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும்.
அதுதான் அவங்க 2 பேர் தான் முக்கியமா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துருவாங்க. அந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் இந்த காலம் முதல் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய படத்தை அவரவர்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். பாக்கெட்டிலோ அல்லது பையிலையோ எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த படம் கண்டிப்பா இருக்க வேண்டும். வேலும் மயிலும் சேவர் கொடியோடு இருக்கக்கூடிய முருகர் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் முக்கியமாக எங்கெங்கே ஓம பூஜைகள் நடக்கிறதோ அங்கேயே போய் கலந்துக்கணும் நீங்க. அந்த மாதிரி ஓம பூஜையில் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி கெடுபலிலிருந்து விடுபட்டு நற்பலனை கண்டிப்பா பெற்றுடுவீங்க. அதனால இந்த மகர சங்கராந்தி பலன்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தன்னுடைய பெயர் கெடாம பார்த்துக்கணும், உடலில் நோய் நொடி ஏற்படாம பார்த்துக்கணும், ஆபத்து விபத்துகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும்னு பார்த்துக்கணும். இந்த 3 விஷயமே மேசராசிக்காரங்க சொல்லியிருக்கேன். அதனால இதில் நீங்க கவனமா இருந்தாலே போதும், அதுல வந்துடுவீங்க. அவ்வளோதான். ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மகர சங்கராந்தி பலன் மேசராசிக்காரங்க சொல்லியிருக்கேன். கவனமா கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் கிட்ட போகுதுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.